இழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம். கழுகுக்குள் பருந்து உயர்ந்திடுவோம். இழுப்புதல் அடைந்து எழும்பிடுவோம். கழுகுக்குள் பருந்து உயர்ந்திடுவோம். புது பலனை நாம் பெற்றிடுவோம். புதுப்பித்து ஆவி அகுல் மகிழ்வோம். புது பலனை நாம் பெற்றிடுவோம். புதுப்பித்து ஆவியில் அகுல் மகிழ்வோம். இழுப்புதல் அடிந்து எழும்பிடுவோம். கழுகுக்குள் பறந்து உயர்ந்திடுவோம். இழுப்புதல் அடிந்து எழும்பிடுவோம். கழுகுக்குள் பறந்து உயர்ந்திடுவோம். புது பலனை நாம் பெற்றிடுவோம். புதுப்பித்து ஆவியில் மகிழ்வோம். 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 Bala baliara bala kara baliara 3 days. Remania rabakara bala siravani. ஒரு அனுபவம். Waiting for the Lord. மனுஷனுக்கு அல்ல, not for man, உலக காரியங்களுக்காக அல்ல, not for the worldly things. நாம் உலக காரியங்களுக்காக மனிதர்களுக்காக மணிக்கணக்காக நாள் கணக்காக காத்து கிடக்கிறோம். For hours together and days together we are waiting for man. ஆனால் தேவனுக்காக காத்திருக்கிறது ஒரு பாக்கியமானது. But blessed is we are waiting for the Lord. நெடுநாள் காத்திருக்கிறது ஆத்துமாவை இளைக்க பண்ணும்னு சொல்லி இருக்கிறார். And the word of God says and that we are waiting for the long days will make our heart and soul to faint. ஆனால் நெடுநாள் நாம் கர்த்தருக்காக காத்திருந்தால் நமக்கு சோர்வு வராது. But we wait for the long days for the Lord and we will not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அவர்கள் நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். And they that wait for the Lord and they will renew the strength and even they walk and they will not be wearied. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். We are waiting for the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நடக்கிறது என்ன? And what is the thing happen when we wait for the Lord? நீங்க நம்ம கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு பேர் வந்து காத்திருப்பு கூட்டம். And the meeting is called a starting meeting. கர்த்தருக்காக காத்திருக்கிறது. We must wait for the Lord. அப்ப கர்த்தருக்காக காத்திருக்கும்போது when we tarry for the Lord, நாம் நம்மளே ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்போம். we will prepare ourselves. ஒரு உணர்வு வரும். And we will get realization. ஒரு மனம் திரும்புதல். And reconversion. ஒரு மனம் கசந்து அழுகிறது. And we will have the bitterness of heart and we will cry. தீர்மானங்கள். Decisions. புதுப்பிக்கப்படுதல். Renewing. நம்மை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். And we will firm ourselves. நம்முடைய பாரங்களை தேவனிடத்தில் ஷேர் பண்ணுதல். Sharing our burdens to the Lord. கண்ணீர் விடுதல். Shedding tears. நாம் அதிலிருந்து வெளியே வருதல். Coming out of it. நம்முடைய சோர்வு அதேரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வைத்தல். And keeping all our weariness and all our grief in இந்த காத்திருப்புங்கிறது அதுதான். And that is the tarrying. டைம் கொடுக்க ஒரு பெரிய கிளியரன்ஸ் வந்துரும். When the time is given you must have a clear clarity. எல்லாம் கிளியர் ஆன உடனே யாருக்கு காத்திருக்கிறியோ அவர் வருவார். When everything is clear in your part and those who you wait for him he will come to you. அவர் வரும் பொழுது when he comes ஆத்மாவிலே சமாதானம் and soul in சந்தோஷம் and joy, ஒரு வார்த்தை, a word, ஒரு பலன், a strength, ஒரு சுகம், a health, ஒரு விடுதலை, a deliverance, ஒரு அற்புதம், a miracle, ஒரு ஜீவன், a life, ஒரு தெளிவு, a clarity. இதெல்லாம் அவர் வரும்போது நடக்கும். When he comes these all will happen. அதோட ஒரு அபிஷேகம் வரும் பொழுது நம்முடைய ஆத்துமா துள்ளி குதிக்க ஆரம்பிக்கும். When the anointing comes with it our soul will leap and jump.
அதுதான் காத்திருக்கிறதுல உள்ள மகிமை. And that is the glory in tarrying. டைம் ஆக 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 உனக்குள்ள பிரைட்னஸ் கூடிட்டே இருக்கும். When the time is fast approaching, your brightness will be increased. உனக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். And the light must be enlightened in you. உன்னை சூழ்ந்திருக்கிற இருள் விலகும். All the darkness covering you will depart. உன்னை கட்டியிருந்த கட்டுகள் அவிழும். All the bindings that bound you will be உன்னோடு removed. போராடின சக்தி விலகி நிக்கும். All the powers that you have strove against will go away. டைம் ஆக ஆக உனக்குள்ள அக்கினி அனல் தியானிக்கும்போது அனல் மூன்றும். When the time is past and the fire will fervent you. இதுதான் காத்திருப்பு கூட்டத்தில் உள்ள மேன்மை. And this is the excellency in tarrying. அந்த 2 மணி நேரம் காத்திருக்கிறதுக்குள்ள உன்னை கர்த்தர் புடமிட்டுருவார். Before you are tarrying in the 2 hours time, the Lord will find you. அவர் என்னை சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? 2 மணி நேரத்துக்கு பிறகு நீ யாரா மாறிடுவ? சுத்த பொன்னாய் மாறுவாய். When he tries you and after 2 hours time, you will come forth as a pure gold. ஒரு 5 நிமிஷம் எல்லாரும் காத்திருக்கலாம். Let us tarry for 5 minutes. ஒரு 5 நிமிடம். Only for 5 minutes. நல்ல நீங்க தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. And you must tarry well in the presence of God. அவரை கூப்பிடு. You call to him. அவர் வர சொல்லு. You ask him to come. உன் வீட்டுக்குள்ள வரட்டும். Let him come to your house. உன் உள்ளத்துக்குள்ள வரட்டும். Let him come to your hearts. உன் இருதயத்துக்குள்ள Let வரட்டும். him come to your hearts. இந்த சரீரத்துக்குள்ள வரட்டும். Let him come to your body. இந்த மண்பாண்டத்துக்குள்ள வரட்டும். Let him come to this earthen இந்த vessel. ஆலயத்துக்குள் வரட்டும். Let him come to this temple. இந்த வாசஸ்தலத்துக்குள் Let வரட்டும். him come to this habitation. இந்த அரண்மனையில் வரட்டும். Let him come to this palace. அவர் உள்ள வரும்பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டா. When he comes, there comes a great change. அவர் உள்ள வந்துவிட்டால் அதனுடைய வித்தியாசமான உணர்வை நீ அனுபவிக்கலாம். When he comes inside, you can experience a difference in him. ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென். ஒரு 5 நிமிடம் For 5 அவரை minutes. உள்ள அனுமதியுங்கள். அவர் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்க வேண்டாம். ஆமென். துடிபிகதுபிகதுடிகது பலம் திதி 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 சதம் தேசா. Tudabalakadabakadabakatirabala. Tudabalakadabalabakadabakatirani. Tudabalakadabakadabakatirani. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 9:9. Let us read book of Judges chapter 9 verse 9. அதற்கு ஒலிவமரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. அங்கே நான் படிக்கும்போது 2 மரம் 2 செடி சொல்லப்பட்டிருக்கிறது கீழே உள்ள வசனங்கள்ல. In the Bible of Moses we can see there are 2 trees and 2 2 மரம் 2 செடி சொல்லப்பட்டிருக்கிறது. the 2 trees and 2 shrubs were mentioned the below verses. ஒன்று ஒலிவ மரம், One is olive tree, மற்றொன்று அத்தி மரம், the other is fig tree. ஒன்று திராட்சை செடி, One is wine, மற்றொன்று முட்செடி. the others is thorns. இந்த நாளுக்குமே ராஜாவாகிற அபிஷேகம் கிடைக்கிறது. For all these and they are getting the anointing to become a king. ஆனா அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி மரங்களை அரசாள நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறது. And they everyone leave an excuse and say I will not be promoted over the trees. முட்செடி மாத்திரம் வித்தியாசமான ஒரு உணர்வை காண்பிக்கிறது. This bramble and shows a different experience. உலகத்து பக்கம் நான் போக மாட்டேன், மரங்களை அரசாள போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒலிவ மரம் சொல்லுகிற காரணம் என்ன? What is the reason where the olive trees tell I will not go promote over the trees or I will not go behind the world? மரங்களை அரசாள போக மாட்டேன் என்று அத்திமரம் சொல்லுகிற காரணம் என்ன? And what is the reason where the fig trees tell I will not be promoted over the trees? திராட்சை செடி நான் மரங்களை அரசாள போக மாட்டேன்னு சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன? What is the reason where the vine says I will not be promoted over the trees? ஆனா முட்செடி சொல்லுகிறது நான் வேணா செய்யறேன் அப்படி. But the bramble says I will do. என்னை ராஜாவாக்குனீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது. If you make me a king or if you anoint me a king and whatever you say you must do it. நாம் இந்த சபையில ஒரு முட்செடியாக இருக்கக்கூடாது. We should not be like a bramble in the church. இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். In the beginning of the year we must take some determination. நீ முட்செடியா இருக்கலாம், அபிஷேகத்துல நிரம்பி 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 நல்லா இருப்ப.
பட் நீ முச்செடியா இருந்தா முளைக்கிறது எதுதான் வரும்? முச்செடி தான் முளைக்கும். If you are a thorn tree and if you fill an anointing well, that whatever it may be, if you grow and you will be a thorns. எபிரேயர்களுக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா? Epistle to Hebrews chapter 6 verse 6. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து முச்செடியை பத்தி கீழே வாசி. எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இது முச்செடி அபிஷேகத்திலாம் நிரம்புது, அபிஷேகம் மழை பெய்யத்தான் செய்யுது, பட் அதனுடைய லைஃப்ல மாற்றம் இல்ல. And this is thorns and இது அபிஷேகம் வரத்தான் செய்யுது, anointing comes upon it, ஆனா முளைக்கிறதெல்லாம் முள் செடியாக இருக்கு. but what is grown up all are thorns. இன்னைக்கு நம்ம மேல எல்லார் மேலயும் அபிஷேகம் இறங்குது. Today the anointing must come upon everyone. நல்லோர் மேலும் பொல்லோர் மேலும் தீயோர் மேலும் கர்த்தர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். And the Lord shower the rain upon the good and the evil. ஆனா நடக்கிறது என்ன? But what happens? நாம் முச்செடியாக இந்த சபையில இருக்க கூடாது. அது ஒரு தீர்மானமா நம்ம எடுக்கணும். We must take as a decision that we should not be a thorn tree or a bramble in the church. ஒலிவ மரம் ஒரு காரணத்தை சொல்லுகிறது. Olive tree says a reason. நான் மரங்களை அரசால போக மாட்டேன் அப்படிங்குது. I will not go to be promoted over the trees. இந்த வருஷத்துல நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். In this year we must take a decision. அது சொல்ற ரீசன் என்ன? And what is the reason it says? வாசிங்க மறுபடியும் 9:9க்கு வாங்க. அதற்கு ஒலிவமரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவர்களும் மனிதர்களும் புகழுகிறதான கொழுமையை விட்டு நீங்கள் போகக்கூடாது. In this year and the child of God and all the believers and servants of God, they should not go to the fatness that is going after the world, promoting over it. ஒண்ணே கர்த்தர் இந்த சபையில ஒரு ஒலிவ மரமா வச்சிருக்கிறார். The Lord kept you as an olive tree in the church. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாக கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். The Lord keeps you as an anointed one. நாம் இந்த நாட்கள்ல கொஞ்சமாவது அந்த ஒரு உடன்படிக்கையில உண்மையாக இருக்கணும். And we should be little bit faithful in the covenant that we have made with him. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life, நீ உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். உன் லைஃபை பத்தி உனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கணும். You must have the responsibility and you must take decision about your life. இந்த வருஷத்துல என்னுடைய கொழுமையை விட்டு நான் போக மாட்டேன். In this year I will not leave from my fatness. எனக்கு அபிஷேகம் தேவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய அபிஷேகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். The Lord gave me anointing, I will not be removed from the anointing. எனக்கு ஒரு ஜெபாவி தந்திருக்கிறார். நான் ஜெபாவியை விட மாட்டேன். He gave me prayer spirit, I will not leave the spirit of prayer. எத்தனை பேர் அப்படி முடிவு எடுக்க முடியும்? And how many can take such decision? இந்த சபையில நீ ஒரு ஒலிவ மரமாக இருந்தா நீ எந்த சூழ்நிலையிலும் தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற உன்னுடைய கொழுமையை நீ விட மாட்டாய். If you are an olive tree in the church and you will not leave the honor God and man to be promoted over the trees of the fatness. அது என்ன கொழுமை? And what is that fatness? கொழுமைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ரெண்டு விதமான அர்த்தங்களை நாம் இப்ப எடுக்கலாம். There are many meanings for fatness. Let us take two meanings for this fatness. ஆதியாகமம் 4:4ல பார்க்கும் பொழுது, when we look into book of Genesis chapter 4 verse 4, ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். இது காணிக்கையின் மேன்மையை காண்பிக்கிறார். And this shows the greatness of offering. இந்த வருஷத்துல உன்னுடைய காணிக்கை கொழுமையாக இருக்கணும். In this year your offering should be fatness. நீங்க காணிக்கைன்னு இந்த வருஷம் அப்போ தசமபாகம் வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போது கொடுக்கிற காணிக்கை அப்படின்னு உங்க மைண்ட்ல அது ஓடிரக்கூடாது டக்குன்னு. And this should not come in your mind, paying the tithes and giving offering when coming for the visiting. அதெல்லாம் கடமை. And they are duties. ஆனா காணிக்கைங்கிறது உன்னை நீ அர்ப்பணிப்பதை காண்பிக்கிறது. Offering shows that you have to dedicate yourself. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். And you must understand this. உங்களையே நீங்க ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்னு பவுல் ரோமர் 12:1-2ல பேசுகிறார். In Romans chapter 12 verse 1 and 2, and Saint Paul speaks, I beseech you that you must offer you as a living sacrifice. விசுவாசமாகிய பலியின் மேல நீங்கள் பானபலியாக வார்க்க வேண்டும் என்று பவுல் பேசுகிறார். And the Paul speaks about you must pour yourself as a living sacrifice of a faith. இயேசு தன் ஜீவனை சிலுவையில கொடுத்தது சுகந்த வாசனையான காணிக்கை இல்லாவிட்டால் பலி என்று எபேசியர்ல வாசிக்கிறோம். In Ephesians we read it is a sweet savor or sweet of sacrifice or offering the Lord Jesus gave his life. வாசிங்க எபேசியர்ல வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து
நம்மில் அன்பு கூர்ந்தது போல இயேசு தன்னைக்கு ஒரு காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார். And Christ gave himself as an offering. உன்னுடைய காணிக்கை கொழுமையான ஒரு காணிக்கை. Your offering must be of fatness. உன்னுடைய காணிக்கையில கர்த்தர் உன்னை அங்கீகரிக்க முடியும். The Lord can accept you in your offering. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தெய்வம் அங்கீகரித்தார். The Lord accepted offering of Abel and him. உன்னை அங்கீகரிச்சார்னா காணிக்கை அங்கீகரிப்பார். உன்னுடைய காணிக்கை அங்கீகரிச்சா உன்னை அங்கீகரிப்பார். If he accepts you, he will accept his offering. If you accept your offering, he will accept you. உன்னுடைய காணிக்கை கொழுமையாக இருக்கணும். Your offering should be of fat. உன்னுடைய காணிக்கையை விட்டு நீ விலகி போக கூடாது. You should not go away from your offering. உன்னுடைய காணிக்கை அதிகரிக்கணும். Your offering must be increased. அண்ணனும் தம்பியும் காணிக்கை கொடுக்கறாங்க. And both brothers are giving the offering. அண்ணனும் காணிக்கை கொடுக்கறான், தம்பியும் காணிக்கை கொடுக்கறான். Elder brother and younger brother, they both have paid the offering. ஒருவனுடைய காணிக்கை கொழுமையாக இருந்தது. But one of the offering was made fat. தேவனுக்குன்னு அவன் செலுத்தும்போது இருதயபூர்வமாக மனப்பூர்வமாக அப்படியே கொடுக்கறான். And willingly and cheerfully of heart, and he is giving the offering. நீங்க எவ்வளவு காணிக்கை கொடுக்கறங்கிறது முக்கியம் அல்ல, அது எந்த மனசோடு கொடுக்கறங்கிறது தான் முக்கியம். How much you give offering, that doesn't matter, and what extent and what mind you give, that matters. அந்த விதவை ஒரு துட்டுக்கு சமானமான 2 காசை போட்டால் அது தேவன் அங்கீகரித்தார். And the widow had given the talents of 2 talents unto God, and God accepted it. உன்னுடைய காணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனா உன்னுடைய இருதயம் அதுல அதிகமா இருக்கணும். Your offerings may be low, but your heart must be more in it. மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல வாங்குன்னு சொல்கிறார். The Lord said, I will accept them, those who give willingly. இந்த வருஷத்துல உன்னையே நீ காணிக்கை பெட்டியில போடணும். One is, you have to submit yourself in an offering. உன்னையவே நீ காணிக்கையா சமர்ப்பிக்கணும். And you have to submit yourself as an offering. இயேசு எப்படி ஜீவபலியாக கொடுத்தாரோ அதுபோல நீங்களும் ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்கணும். How Jesus gave himself as a living sacrifice, you must offer you as a living sacrifice. ஊழியம், கூட்டம், ஜெபம், வேலை, பாடுபடுதல், சுவிசேஷம் சொல்றது, எந்த ஊழியனாலும் நீ பானபலியாய் அப்படியே கொடுக்கணும். Ministry, meetings, and whatever the prayers and whatever the visitings and whatever the gospel ministry you do, you must pour yourself as a drink offering. நான் வெளியே போயிட்டேன், சொந்தக்காரனை பார்க்க போயிட்டேன், பிள்ளைய பார்த்தேன், குழந்தைய பார்த்தேன், வேலைய பார்த்தேன், அப்படி இப்படின்னு எந்த ரீசன் சொல்லக்கூடாது. ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். I gone out, I went to meet my relatives, and you should not lay such excuses. You must pay yourself as a living sacrifice. நீ உன் பிள்ளைய காரணம் சொல்லாத. Don't make your children as a reason. உன் பிசினஸ் காரணம் சொல்லாத. And don't reason about your business. உன்னுடைய சொந்த காரியங்களை காரணம் சொல்லாத. And don't set any reasons with your own things. ஆண்டவரே இதனால தான் நான் வரல அப்படினா அதை எடுத்துருவாரு. அப்படி வந்துருவீல்ல? அப்படியே. If you tell that I will lay excuses because of this I could not come, the Lord will take it out. அப்படி சொல்ல கூடாது. You should not tell like that. நீ உன்னைய காணிக்கை பெட்டியில போட்டுருக்கிற, அதை மறந்துட கூடாது. You have given yourself as in your offering box, that you should not forget it. உன்னுடைய காணிக்கை கொழுமையாக இருக்கணும். Your offerings must be made of fat. அது தேவர்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் புகழணும், இங்க உள்ள ஜனங்களும் நிச்சயனாத புகழணும். God, angels of God in heaven, they must praise, and the people of the earth must praise it. இரண்டாவது இந்த கொழுமை எதை காண்பிக்கிறது? Secondly, what does this fatness represent? ஆதியாகமம் 49:20 பார்க்கும் பொழுது, When we look into book of Genesis chapter 49 verse 20, ஆசேருடைய ஆகாரம் கொழுமையா இருக்கும். அதன் ஆசேருடைய ஆகாரம் கொழுமையாக இருக்கும். Out of the Asher his bread shall be made fat. ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவன் தருவான். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்குன்னு ஒரு ருசி வர்க்கம் இருக்கு, கொழுமையான ஆகாரம் இருக்கு. அதுதான் எபிரேயர்ல சொல்லப்பட்ட பலமான ஆகாரம். And that is the strong meat which is mentioned in book of Hebrews, that is given to the kings of the royal dainties, and this fat bread. அது உபதேசத்தை காண்பிக்கிறது. That shows the doctrines. எபிரேயர் 5:14 பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பால் குடிக்கிறது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். Drinking milk is the initial stage. உபதேசம் என்பது பலமான ஆகாரம். Doctrines are the strong meat. அதான் உன்னை கொழுமையா மாற்றும். That makes you fat. ராஜாக்களுக்கு அதுதான் தேவை. And the kings are in need of it. அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு, after coming to the spiritual life, ஒன்று உன்னுடைய ஜீவியம் ஒரு காணிக்கை, அது கொழுமையானது. One is your life must be an offering and must be made fat. அதனால தான் நாம உலக பிரகாரமாக தலைவராக கூடாது, எலெக்ஷன்ல நிக்க கூடாது, இப்படிலாம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? So worldly we say that they should not stand for election, they should not become a leader. நீ மரங்களை அரசால போக கூடாது. You should not go to promote over the trees. மரங்களை அரசால போக கூடாது. You should not go after ruling the trees. நீ இந்த தொழிற்சங்கத்துல மெம்பர், தலைவர், செக்ரட்டரி, யூனியன் தலைவர், அடுத்து என்னது பஞ்சாயத்து தலைவர், வார்டு தலைவர், எம்எல்ஏ, எம்பி,
இப்படிலாம் விசுவாசிகள் ஒரு சிலர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறது கடினமானது. Panchayat union leader and ward leader and such leaders, MLA, MPs, and they could not maintain the leadership. If so, they could not மரங்களை come. அரசால போக கூடாது. You should not go after ruling the trees. மண்ணான அரசாட்சிக்கு நீ போக கூடாது. And you should not go over this earthly ruling. நம்ம விசுவாசிகள்ல கூட ஒரு சில மினிஸ்டர் இருக்காங்க. Even some of the believers were ministers. அவங்க எல்லாம் பிலீவர்ஸ்னு ஸ்பிரிச்சுவல் எல்லாம் பேச முடியாது. And they cannot be called as believers and they could not speak in spiritual things. அதிகாரத்துல இருக்கிறவங்க இருக்காங்க. And some are in அவங்க படிச்ச அதிகாரத்துல வந்தவங்க. and they have come to the authority. அவங்க பரலோகத்துக்கு போவாங்க. And they can go to heaven. ஏன்னா அவன் சரியான வழியில வந்திருக்கான். Because he came in a proper way. மற்றபடி கட்சி இந்த சங்கம் இவைகள் எல்லாம் தேராது. மேல போகவே ஒரு தலைகளில் நீ மேல போக மாட்ட. These parties and union and they cannot go to heaven. ஒலிவ மரம் சொல்லுது நான் மரங்களை அரசால போக மாட்டேன்னு. நீ ஒரு விசுவாசி எப்படி நீ அரசால போலாம்? Olive tree says and I will not go to promote over the trees, and a believer how can you say this? தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற கொழுமையை விட்டு நான் போவேனோ? And will I go over the man and God honoreth? ஒன்று உன்னுடைய ஊழியம், உன்னுடைய காணிக்கை. One is your ministry is an offering. இரண்டாவது உபதேசம். Second is doctrine. உபதேசத்தை நீ விடக்கூடாது. You should not leave the doctrines. உன்னுடைய உபதேசம் தான் உன்னுடைய ஜீவன். Your doctrine is your life. தேவன் மனுஷனுடைய எலும்பிலிருந்து யாரை உண்டாக்குனாரு? மனுஷியை உண்டாக்குனார். And God made woman out of the bones of this man. கிறிஸ்துவின் மணவாட்டி எங்க இருந்து வர்றா? Where the bride of Christ comes. கிறிஸ்துவனுடைய எலும்பிலிருந்து வர்றா. And she comes out of the bone of Christ. எலும்பு என்னது? What does the bone show? அதுதான் உபதேசம். That is doctrine. அதனால தான் எலும்பு முறிக்க கூடாதுன்னு சொல்றோம். And that's what they say, and they should not break up this bone. நீதிமானுடைய எலும்பு முறிக்கப்படுவதில்லை. And none of the bones of the righteous are broken. யோசேப்பு சொல்றான் என்னுடைய எலும்பை நீங்க எங்க வைக்க கூடாது? எகிப்துல வைக்க கூடாது, கானானுக்கு கொண்டு போகணும்னு சொல்றான். கானான் பயணத்துல அந்த எலும்பை தூக்கிட்டு வந்து சேர்த்தாங்க. Joseph said, and you should not keep my bones in Egypt, and you have to take it to Canaan. இந்த வருஷம் நீ உபதேசத்தை விட்டு விலக கூடாது. In this year you should not depart from the doctrines. இந்த வருஷம் உன்னுடைய காணிக்கை கொழுமையாக இருக்கணும். In this year your offering must be made fat. இந்த வருஷத்துல உன்னுடைய ஊழியத்தின் அர்ப்பணிப்பு அதிகமா இருக்கணும். In this year your dedication toward the ministry must be more. முடிஞ்ச ஊழியம் செய்ய. Possible you do the ministry. Sunday school ஊழியம் செய்ய. And do the Sunday school ministry. இயேசுவை பத்தி பேசு. And proclaim about Jesus. இயேசுவை பத்தி சொல்லு. Pronounce about Jesus. tract ஊழியம் செய்ய. And do the tracts ministry. ஜெயில் ஊழியம் போ. And do the jail ministry. hospital ஊழியம் போ. Do the hospital ministry. ஏதோ உனக்கு கிடைச்ச உனக்கு தெரிஞ்ச இயேசுவை என்ன செய்ய? சொல்லு. And proclaim the Jesus that you know. நீங்க பாருங்க கத்திரிக்காய் விக்கலையா? கத்திரிக்காய் விக்கிறான்ல. And they are selling the brinjals. அவனுக்கு அதுதான் என்னது? ஜீவன். And that is a life for him. குப்பை அள்ளுறான், அது அவனுக்கு ஜீவன். And they are taking the dust and it is life to them. ஏன்னா அதுதான் அவனுக்கு சாப்பாடு. Because that is the food to them. அப்ப அவன் அது செய்யறானே. They are doing those work. நமக்கு ஊழியம் தான் என்னது? பிரதிபலன். And ministry is our reward. நீ பண்ற வேலை, நீ பண்ற ஆபீஸ் வர்க் எல்லாத்துக்கும் உனக்கு சம்பளம் கிடைக்குது. ஆனா நீ கிறிஸ்துவுக்காக செய்யற ஊழியம் தான் அதுதான் காணிக்கை. All the work that you do and all the labor that you do and the ministry that you do for the sake of Christ, and that is the ministry. அதுக்கு நீ எந்த அளவு அர்ப்பணிக்கிறேன்னு நீ பாரு. And you must check how far you are submitting to it. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஊழியம் செய். Seasons may come in and go out and must you do the ministry. அப்போ இல்லன்னா ஜெபத்துல போய் உட்காரு. Or sit in the prayer. இல்ல திறப்புல கடை. Or stand in gap. இல்ல இரவுல கதவை பூட்டிட்டு அந்தரங்கத்துல பிதாவை நோக்கி என்ன செய்? கூப்பிடு, அது ஒரு ஊழியம், ஜெப ஊழியம். Or knock the door and the secret places you would listen to Father, and that is the prayer ministry. இரண்டாவது நீ உபதேசத்தை விடவே கூடாது. Second, you must not leave the doctrines. அதுதான் உன்னுடைய எலும்பு, முதுகெலும்பு ஒடிய கூடாது. And that is your backbone should not be broken. அதுல நீ நிக்கணும். You must stand in it. இரண்டாவது. Secondly, அத்திமரம். fig tree. அத்திமரத்துக்கு ஒரு क्वेश्चन. And there is a question to fig நீ tree. மரங்களை அரசால போகிறாயா? And are you going to promote over the trees? அது சொன்னது நானாவது நான் மரங்களை அரசால போறதா? Should I go and I will not go to promote over the trees? நியாயாதிபதிகள் 9:11. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அது சொல்லுது ரெண்டு ரீசன் சொல்லுது. என்னுடைய மதுரத்தை நான் விட மாட்டேன். It says two reasons, and I will not leave my என்னுடைய sweetness. நற்கனியை நான் விட மாட்டேன். I will not leave my good fruit. என்னுடைய ரெண்டு காரியத்தை நான் விட்டு கொடுக்கவே. I will not forsake the two matters. எனக்கு தேவன் கொடுத்தது அந்த மண்ணுக்குள்ள இருந்து வந்து எனக்கு ஜீவன் வந்தது என்னது? தண்ணி ஊத்த ஊத்த நான் வளர வளர எனக்குள்ள கனி வரும்போது எது வரும்? ஒரு மதுரம் வரும். And the God had given me life, that when the potter is poured upon the sand, and when it has come inside the root, and it gives a sweetness. அந்த மதுரத்தை நான் என்னால என்ன செய்ய முடியாது? விட்டவே மாட்டேன். It will not leave its sweetness. இரண்டாவது சொல்லுது, அடுத்து என்ன சொல்லுச்சு? என் நற்கனியை நான் விட மாட்டேன். Secondly, my good fruit. இந்த மதுரம் எதை காண்பிக்கிறது? What does the sweetness show? சங்கீதம் 19:10.
Psalms 19:10. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. என்னது இது? What is that? என்னது இது? 119 சங்கீதம் 103 வசனம். 119 Psalms 103rd verse. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். கர்த்தருடைய வசனத்தை நீ விட்டவே கூடாது. You should not leave the word of God. ஆண்டவருடைய வசனத்தை எப்பவும் வாயில இருக்கணும். அதுதான் உங்க லைஃப்டைய மதுரம். You must have the word of God in your tongue, and that is the sweetness of your life. கசப்பு வரலாம். The bitterness may come. அந்த நேரத்துல எதை தூக்கி போடணும்? At that time what you must take? சொல்லுங்க. மாராவின் நீர் கசப்பா இருந்துச்சு. And the water of Mara was bitter. வெட்டி போட்டாங்க. And what they thrown it out? ஒரு மரத்தை வெட்டி போட்டாங்க. And they cut out the tree plant and they put it on it. நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say? நெல்லிக்காய் மரத்தை வெட்டி போட்டாங்கன்னு சொல்லுவீங்களோ? Will you tell they cut out the amla trees? நம்ம தமிழ்நாட்டுல தண்ணி கொஞ்சம் சவரா இருந்தா உடனே எதை வெட்டி போடுறாங்க? கிணத்துக்குள்ள நெல்லிக்காய் மரத்தை வெட்டி போடுவாங்க. And if the water is not taste the well, and they will cast out this amla trees in it. இந்த மரத்துல இருக்கிற தன்மை அந்த தண்ணியை கொஞ்சம் மாத்தும். The thing which is found in the nature of the tree will change the taste of the water. நாம சொல்றோம், பைபிள் படி சொல்றோம், எந்த கசப்பான வாழ்க்கைக்குள்ளேயும் சிலுவை மரத்தை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்யும்? மதுரமா மாத்திரும். But according to the Bible, we say that when we are putting the cross upon it, and all the bitterness will be turned into sweet. உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி. And your word of God is my memory. இந்த வருஷத்துல வசனத்திலேயே நீ மூழ்கிரணும். In this year you must sink in the word of God. விட்டுட்டீங்களா எப்படி? இந்த வருஷம் பைபிள் படிக்கிறதெல்லாம் 2 நாள் 3 நாள்ல க்ளோஸ் பண்ணிட்டீங்களா எப்படி? Have you closed the practice of reading the Bible in 2 days or 3 days? அதுதான் இந்த வருஷத்துல நீ உன்னுடைய மதுரம்ங்கிறது வசனத்தை நீ விடக்கூடாது. That is the sweetness, and you should not leave the word of God. பைபிள் படிக்கணும். You must read the Bible. படிச்சிட்டே இருக்கணும். You must keep reading it. படிக்கும்போதே ஒரு ஜெபம் பண்ணு. வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும்னு கேளு. Open my eyes to see the marvelous things of the word of God. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். You must have the interest in it. ஒரு சிலர்லாம் உலகத்துல சொல்லுவாங்க புத்தக புழு அப்படிமா. And some in the world they say they are the bookworm. நம்ம ஆளுங்களும் புத்தக புழு தான். ஒரு காமிக் புக்ஸ் கொடுத்துட்டா சாப்பிடாம கூட என்ன செஞ்சிருவா? படிச்சு முடிச்சிருவா. If our people are given the comic books and without eating, they will be like a bookworm reading the books. பைபிள் ஒரு பெரிய போதகர் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போனாராம். A pastor, he went to a rich man house. அங்க போய் அவருக்கு விருந்து வச்சாங்களாம். And they had a feast for him. எல்லாம் முடிஞ்சிருச்சு. The feast was over. அவர் போயிட்டாரு. And he departed. அவர் போன பிறகு பார்த்தா அந்த டீஸ்பூனை காணோம். After he departed, and they found the teaspoon is missing. அது வெள்ளியில செஞ்சது. It was made of silver. தேடி 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 பார்த்தாங்க அந்த இதை எங்க காணவே காணோம். They searched everywhere, but it was missing. என்னடா வந்தது போதகர், பாஸ்டர் திருடிட்டாரா? And pastor had come. Will pastor will steal it? பாஸ்டரும் ஃப்ராட் தான் போல் இருக்குன்னு நினைச்சிட்டாங்க. And they thought, and pastor is also fraudulent. அப்ப பையன் சொன்னானா, வேணா பாஸ்டர் போய் கேட்டு வந்துருவோம். And the boy said, and we can inquire to the pastor. அப்ப அவங்க அப்பா சொன்னாரா, அது மரியாதை இல்ல. And he said, it is not respect to him. என்ன பண்றது? What can we do? சரி விட்டாங்க. Then they left it. கொஞ்ச நாள் கழிச்சு அது பாஸ்டர் திருப்பி வந்தாரு. After some days, and the pastor இவங்க came back. உஷாராயிட்டாங்க, எதையும் தூக்கிட்டு போயிடுவாருன்னு சொல்லி. And they were so shrewd now, they said he may steal something. இந்த பாஸ்டர் தூக்கிட்டு போயிட போறான்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டே இருக்காங்க. And they kept praising God, they may steal ஆனா something. பையன் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு கேட்காம இருக்க முடியல. But the boy, he could not be reminded without asking him. பாஸ்டர் நீங்க போன ட்ரிப் வந்தபோது இந்த காஃபி கொடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கரண்டி மிஸ் ஆயிடுச்சு, நீங்க அன்னைக்கு பாத்தீங்க தானே அப்படின்னு கேட்டான். And he said, pastor, last time when you come we have given a coffee and the teaspoon was missing, have you seen it? பார்த்தேன் அப்படினா. And he said, yes, I have seen. அது காணவே காணோம். It was missing now. நாங்க வீடு முழுசும் தேடிட்டோம். And we searched throughout our home. ஃபுல்லா தேடிட்டோம், காணவே காணோம். And we searched all throughout the home, it was missing. அதே டேபிள்ல ஒரு பைபிள் இருந்துச்சு. And the same table there was a Bible. அவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அதை திறந்தாரு. And they all saw it. உள்ள என்ன இருந்துச்சு? What was inside? அந்த ஸ்பூன் இருந்துச்சு. The spoon was inside it. அவங்களுக்கு ஒண்ணும் ஓடல. And there was nothing found in it. பைபிள் எங்க இருக்கு அந்த டீஸ்பூன்? And where was the Bible teaspoon? பைபிளுக்குள்ள. It was inside the Bible. அவர் சொன்னாரா, நான் தான் எடுத்து, நீங்க வசதியா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் மாதிரி காட்டுறீங்க, நான் தான் பைபிளுக்குள்ள என்ன செஞ்சேன், வச்சிட்டு போனேன். ஆனா நீங்க ஊரெல்லாம் தேடி இருக்க, அப்ப நீ பைபிளே என்ன செய்யல இந்த மாசம்? நான் போன ட்ரிப் வந்ததுல இருந்து ஒருத்தன் கூட பைபிள் படிக்கல. இதான் உண்மைன்னு அவனே பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிட்டான். I kept the teaspoon inside the Bible. I came to know that, and you do not touch the Bible for the 1 month time, and they were like anything. அப்படிதானே? Is it so? நம்மள எப்படி இருக்கோம்? How we are?
ஒலிவும் அது அத்திமரம் சொல்லுது என்னுடைய மதுரத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்லுது. The fig tree says, I cannot forsake my sweetness. என்னால வசனம் படிக்காம இருக்க முடியாது. I cannot remain without reading the Bible. என்னால பைபிள் படிக்காம இருக்க முடியாது. I cannot stay without reading the Bible. எனக்கு பைபிள் தான் ஜீவனே. Bible is my life. உம்முடைய வேதமே என்னுடைய மனமகிழ்ச்சி. And your word is my merriness. உம்முடைய வேதமே என்னுடைய ஆறுதல். And your word is my comfort. உம்முடைய வார்த்தை என்னை தேற்றலன்னா நான் அழிஞ்சிருப்பேன். எப்பவும் அழிஞ்சு போயிருப்பேன். If your laws are not comforted me, I would have destroyed. நமக்கு புரியாத சில வசனங்கள் எல்லாம் ஒரு சிலரோடு பேசி வாழ்க்கையவே மாத்தி இருக்கு. And some of the verses which cannot be understand have spoke to them and changed their life. சிலருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டதே சின்ன சின்ன வசனங்கள். And small verses are completely perverted or turn over their life. உனக்கு மதுரம்னு சொன்னா உன்னுடைய வாயில வசனம் இருக்கணும். When we say sweetness, and there must be word of God in your mouth. அவ சொல்றா என்னுடைய மதுரத்தை நான் விட மாட்டேன். And it says, I will not forsake my sweetness. ஏன் வசனத்தை படிக்கணும்னு சொல்றோம்? Why we tell to read you the Bible? வசனத்தை படிக்கும்போது உன் வாழ்க்கையில வர்ற வார்த்தைகள் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளே ஏதாரும் மதுரமா மாறிடும். When you read the word of God, the word proceedeth out of your mouth will be turned into sweetness. அப்படிதானே? நீதிமொழிகள் 16:24 இரண்டாவது மதுரம் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். Book of Proverbs chapter 16 verse 24, the second sweetness is that comes out of your mouth. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். இனிய வார்த்தைகள். Sweet words. இந்த கைராசியான டாக்டர்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? And some they say the practice surgeon. ஃபேமிலி டாக்டர்னு சொல்லுவாங்க. And they say they are family doctors. அவங்க கிட்ட கொண்டு போய் விட்ட உடனே when you leave to them, என்னாச்சு? what had happened? ஐயோ நான் பயங்கரமா கஷ்டப்படுறேன். ஒண்ணு இல்ல இவ்வளவுதானே, நான் மருந்து கொடுக்குறேன் சரியாயிரும் பாரு அப்படிமா. அதுலயே பாதி சோமாக்கி விட்டுருவான். அந்த வார்த்தை தான். I go under difficulties and he says nothing happens, I will make you better, I cure you, and these words will heal them. நமக்கு எப்படி சொல்லுங்க? உன்னுடைய வாயில இந்த வருஷத்துல நான் மதுரத்தை விட மாட்டேன், தெளிவான வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவேன், என் வார்த்தைகள் மதுரமா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் அதை விட மாட்டேன். Today we must take decision. All the words that proceed out of my mouth will be sweet words. I will not leave it, I will not forsake it. மாம்சீகமா பேசுறது, அருவருப்பா பேசுறது, ஜோக்கா பேசுறது, ரெட்டை அர்த்தத்துல பேசுறது, ரொம்ப அருவருப்பா பேசுறது, அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? நீ ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னுடைய மதுரத்தை நான் விட மாட்டேன். இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மதுரமாயிருக்கும், எலும்புகளுக்கு ஔஷதமாயிருக்கும். Awkward words and abominable words and such words will not come out of my mouth, and we must take the decision. Only the pleasant words will come out of my mouth, and that will be sweet to my soul and bones, health to my bones. உன்னை அபிஷேகம் பண்ணதுக்கு கர்த்தருக்கு பதிலா நீ பேசணும்ங்கிறதுக்கு தான். For you, the purpose of anointing, instead of God, you must speak to them. அவர் என்ன செய்ய முடியலையோ அதை செய்ய வைக்கிறதுக்கு தான் யாரை வச்சிருக்காரு? உன்னைய வச்சிருக்காரு. What he could not perform, that is the purpose he created you to perform it. இப்ப நாங்க எழும்பி சண்டே பிரசங்கம் பண்றோம், என்ன பேசுறோம்? In morning I stood up, ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி. and God is like a transmitter, and what we are doing on the Sunday sermon, 10:30க்கு ஆன் பண்ணி விட்டா 1.5 மணி நேரம் பேசும். 10:30 when it is switched on for 1.5 hours continuously it will speak. அது பிறகு ஆஃப் ஆயிடும், தானாவே ஆஃப் ஆயிடும். Then it will be switched off. அந்த 1.5 மணி நேரமும் எங்க இருந்தா வெளிய மேல இருந்தா, நான் எத்தனையோ மீட்டிங்ல பெருமைக்கு சொல்லல, அப்படியே நான் ஃபீல் பண்ணிருக்கேன். In many meetings I felt myself, நான் பாத்துக்கிட்டே இருப்பேன். I could see, எழும்பி போறவனை பாப்பேன், வர்றவனை பாப்பேன், கார் லைட்ட பாப்பேன், அவன் வருவான் இவன் வருவான், இங்க இருந்து பாதி பேர் எந்திரிச்சு போவான், ஒருத்தன் குடிக்க வைப்பான், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா நான் அப்பதான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன், நான் சும்மா நின்னுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பிரசங்கம் என்ன செய்யும்? பிடிச்சு அண்ணல் பறந்துகிட்டு இருக்கும், பயங்கர கிரௌடா இருக்கும். அப்ப யோசிப்பேன், என்னடா இது, நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம், வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கோம், அவன் ஒருத்தன் வரான், இவன் ஒருத்தன் போறான், ஒன்னு குழந்தை தூக்கிட்டு ஓடுது, ஒன்னு இப்படி சுத்துது, எல்லாத்தையும் பாக்குறேன் ஏன் அறிவில. ஆனா அந்த அதுக்கு நடுவுல எது போய்கிட்டு இருக்கு? broadcast நடந்துகிட்டே இருக்கு. According to my knowledge, I see here and there, I watch everyone though taking the children and go away, taking the cars and vehicles, and someone come and give the water to me, and I can see all these things, but the Lord is like a transmitter with me, and he will transmit all the messages. ஒரு இடத்துல பயங்கரமா ஒரு பெரிய மீட்டிங். In a particular place it was a huge crowd. ஒரு 7 சென்டர் பாஸ்டர் வந்து உட்கார்ந்தாங்க. And 7 center pastors they sat. எனக்கு கை கால்லாம் உதறி போச்சு, நான் முன்னாலே போக மாட்டேன்ட்டேன். My hands and legs were shaken, I told I will not go forward. அப்போ அப்படியே பயந்து போய் உட்கார்ந்திருக்கேன். ஆண்டவரே என்ன சுவாமி இது, என்னவோ ஒரு மீட்டிங் சொன்னாங்க, இங்க வந்து பார்த்தா 7 சென்டர் பாஸ்டர் உட்கார்ந்திருக்காங்க, 7 ஒரு மார்க் போட்டானோ நான் எங்க பாஸ் ஆவறது? I sat with trembling and said, 7 center pastors are here, when the 7 center pastors give me mark, where will I go? நான் தான் அன்னைக்கு பிரீச்சர். I am a preacher on that day. சரியான மழை. And it was a heavy rain. சரி இன்னைக்கு கூட்டம் ஃப்ளாப்னு சொல்லிட்டு தான் போறேன் நான். I thought today's meeting is flop.
அங்க போனா ஏற்கனவே 3000 பேர் மலையிலேயே அழகா உள்ள வந்து உட்கார்ந்திருக்கான். In the midst of the rain, 3,000 people sat in the meeting. அப்ப ஆண்டவரே 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 ஆண்டவரேன்ட்டு அப்படியே தடுமாறி போய் உள்ள உட்கார்ந்தா அங்க வா இங்க வான்னு என்னை முன்னால இழுக்குறாங்க. நான் வரவே மாட்டேங்கிறேன். I called Lord. பிரசங்கத்துக்கு வரும்போது உள்ள வரேன், நான் அங்க எங்க உட்கார்ந்துக்கிறேன். I called Lord, Lord, and sat in the meeting. I said, you must come to the preaching, and I was sitting with him. ஒரு மணி 6:50 ஆச்சு. It was 6:50. 7:10 நம்ம கையில கொடுத்துருவாங்க. And 7:10 they will deliver in my hands. 6:50 அப்படியே தடுமாறி உட்கார்ந்திருக்கேன். At 6:50 I stumbled, I sat. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் வரணும் வந்துட்டேன். The Lord said, I have come. அப்படி பாக்குறேன், டேபிள்ல மேல ஒரு சிங்கம் அப்படி நிக்குதுங்க. In the table I can see the அப்படியே அலமோதி நிக்குது. I can see the lion standing on the table. நான் பாக்குறேன், என் கண்ணுல அப்படியே யோசிச்சு பாக்குறேன், ஆண்டவரேன்னு பார்த்தா டேபிள் மேல ஒரு சிங்கம் அப்படியே பாக்குது. I could see through my eyes, I was watching over the யூதா table. கோத்திரத்து சிங்கம், நான் வந்துட்டேன், நான் கர்ஜிப்பேன், நீ சும்மா இரு. I, the lion of tribe of Judah, have come, and I will roar, do not worry. அன்னையில இருந்து நான் எங்கெல்லாம் பிரசங்கத்துக்கு போனாலும் 6:50 நான் ஸ்டடி ஆயிடுவேன். யார் வந்துட்டா, என் டைமிங்க்கு 6:50 யார் வருவா, அவர் வந்துருவாரு. From that day I had a decision, and I had a decision that God will come at so sharply at 6:50, and he will be roaring like a lion of the tribe of Judah. அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகள் மேல இருந்து வரணும். Likewise our words must come from இந்த above. வருஷம் உன்னுடைய மதுரம் வசனம், இரண்டாவது உன் வாயில இருந்து வர்ற வார்த்தை. In this year the sweetness is the word of God, and second the word proceeds out of வசனத்தை your mouth. படிச்சு உன் ஹார்ட்டை நிரப்பிட்டேனா, இருதயத்தின் நிறைவில எதுதான் பேசும், வாயில இருந்து எதான் வரும், வசனம் தான் வரும். If you fill your heart with the word of God, and all the things that proceed out of your heart will the word of God. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கர்த்தர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். The Lord given me the tongue of the learned to give me the words to those who are faint. ஏற்ற வேளையில சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம். The words that are uttered is like a silver apple that is kept on the plate. ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தை இந்த வருஷத்துல நான் விட மாட்டேன். I will not leave my ministry in this year. என்னுடைய உபதேசத்தை விட மாட்டேன். I will not leave my doctrines. ஒருத்தர் ஊழியம் செஞ்சாராம். A man did ministry. 35 வருஷமோ 40 வருஷமோ ஊழியம் செஞ்சாராம். He did ministry for 35 to 40 years. ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல நின்னுட்டு டிராக்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் 40 வருஷம். He gave tracts for 40 years in an appointed time. ஒரு நாள் அவருக்கு ஒரு சோர்வு. And one day he wearied. எவனாவது ரட்சிக்கப்பட்டானா என்ன ஆனான்னு தெரியலையே சார். Did anyone got saved, and what happened? எல்லாரும் வாங்கிட்டு தான் போறான், ஆனா எவன் எங்கிட்டு போனா, ரட்சிக்கப்பட்டான், கோயிலுக்கு போனான், சர்ச்சுக்கு போனான், ஒண்ணுமே இதுவரைக்கும் எனக்கு ரிசல்ட்டே தெரியல. All got tracts and they received it. I don't know what is the result, whether they were saved or gone to the church. அதனால முடிவெடுத்தாரு. Then he took decision. இனிமே நான் நோட்டீஸ் கொடுக்கலன்றார். I will not issue the notice anymore. ஒரு 4-5 மாசம் கழிச்சு After 4 or 5 minutes, அதே தெருவுக்கு போனாரா. he went to the same street. நம்ம ஊழியம் செஞ்ச இடமாச்சே போய் பார்க்கலாம். And this is the place where we did ministry. அங்க ஒருத்தன் பார்த்தா அங்க ஒருத்தன் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. And when he gone there, he can see someone was issuing the notice. என்னடா இது, நம்ம விட்டு எடுத்த ஒருத்தன் புடிச்சான் போடு. இந்த செல்லே யாரும் இங்க கொண்டு வரப்படாது, செல் வந்து சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தாலே பிசாசு, ஆஃப் பண்ணிட்டு வாங்க. என்ன நடந்துச்சு, என்னடா இது நம்ம விட்டு எடுத்த ஒருத்தன் புடிச்சானே, நம்ம இவ்வளவு நாள் ஒருத்தனுமே இல்லைன்னு நினைச்சோம், கடைசியில ஒருத்தன் நிக்கிறானேன்ட்டு போய் அவன்கிட்ட போய் பேசினார். What happened? And someone had taken our position. He stood here and he was issuing the notice and speak to him. நீ யாரு, எவ்வளவு நாளா இந்த ஊழியம் செஞ்சிட்டு இருக்க? Who are you and how many days you are doing this ministry? ஐயா, நான் ஒரு பாவிதான். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இந்த ரூட்ல வரும்போது ஒரு ஐயா பாவம் வயசான ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அதை வாங்கி படிச்சு ரட்சிக்கப்பட்டேன். அந்த ஐயா இருக்காரான்னு பார்க்க வந்தேன். அந்த ஐயாவை காணும், ஒருவேளை செத்துக்கிட்டு போய் பரலோகத்துக்கு போயிட்டாரு போல தெரியுது ஊழியத்தை முடிச்சு. அதனால அந்த ஊழியத்தை நாம செய்யலாமே, நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். ஐயோ போச்சு, நான் எங்க பரலோகம் போனேன், இவர்தான் அங்க நிக்கிறாரு. And he said, I am a sinner, but I was saved by issuing the notice when it was given before years, and I was saved. Now I came to meet the old man who issued the notice, and I could not see him, so I am issuing the notice, and I hope he went to heaven. ஊழியத்தை நிறுத்த கூடாது. You should not stop your ministry. இன்னும் முடிஞ்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்ய. If possible, you must do extra. கடந்த வருஷத்தை செஞ்சதை விட இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னால போ. Go forward one step than compared to the past years that you have did. உபதேசத்தை விடாத. Don't leave the doctrines. வசனத்தை விடாத. Don't leave the word of God. நல்ல வார்த்தைகள் பேசுகிற மதுரத்தை விடாதே. And don't leave the words that you give the sweetness of words. அத்திமரம் சொல்லுகிறது, என்னுடைய மதுரத்தையும் நற்கனியையும் நான் விட மாட்டேன். And the fig tree says, I will not forsake my sweetness and the good fruit. அது என்ன நற்கனி? And what is that good fruit? யாக்கோபு 3 அதிகாரம் 17 வசனத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானத்தின் தன்மை நற்கனி. And book of James chapter 3 verse 17, the wisdom that comes from above, that is the good fruit. 3 அதிகாரம் 17 வசனம்.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பற்றபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் நற்கனி உள்ளது. The wisdom that comes from above, that is a good fruit. கலாத்தியர்ல நாம் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஆவியின் கனியோ, ஆவியின் கனியோ, and this is what we are reading. சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். And this is what we read in book of Galatians chapter 5. The fruit of spirit is love, joy, peace, long suffering. 2018 கொடுத்தது நான் நினைக்கிறேன் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும் கனி கொடுப்பான்னு சொல்லி தான் நமக்கு கொடுத்திருப்பார்னு நினைக்கிறேன். I hope the Lord has given this 2018 that we will bear the good fruits. அந்த எஜமானத்துல தோட்டக்காரன் என்ன சொன்னா? And what the husbandman said to the master? இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் அது என்ன செய்யும்? அந்த அத்திமரம் கனி கொடுக்கும் அப்படினு சொல்றான். And let 1 year be extended and the fig tree will yield fruits. கடந்த வருஷத்துல விட்ட ஊழியத்தெல்லாம் மறுபடியும் அவன் செஞ்சிருவான். And he will do the ministry that he have forsaken in the past years. அவன் மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணிடுவான். He will once again he will consecrate. He will be faithful. எப்படி ஆயினும் அவன் வந்து முன்னால வந்துருவான். And somewhere he will progress. இதுதான் நம்முடைய கனி. And this is our fruit. இந்த வருஷத்துல உன்னுடைய நற்கனிகளை நீ விடவே கூடாது. You must not forsake the good fruits in this year. கடந்த வருஷத்துல இருந்த நல்ல ஜீவியத்தை நீ விட கூடாது. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். You should not forsake the good life in the past years and you must develop. அடுத்து திராட்சை செடியிட்ட போய் கேக்குறாங்க. And secondly they asked to the one, நீ மரங்களை அரசால போறியா? Are you going to promote over the trees? அது சொன்னது இல்ல நான் வரல. It said I will not come. அது சொன்ன ரீசன் என்ன? And what is the reason it uttered? வாசிங்க 13ஆம் வசனம். அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னுடைய ரசத்தை நான் விட மாட்டேன். I will not leave the cheerfulness where the God and man tasteth. ரசம். That is ஒயின்ல அந்த திராட்சை செடியில முக்கியமானது திராட்சை ரசம். That essence is the main thing, it is a wine tree. அதுதான் ரொம்ப முக்கியமானது. And that is very important. அது எதை காண்பிக்கிறது? What does it show? ஒன்று சந்தோஷத்தை காண்பிக்கிறது, இரண்டாவது வளர்ச்சியை காண்பிக்கிறது. One shows the growth and joy and the second one shows the growth. அப்படிதானே? பிரசங்கி 10:19 பாருங்க. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் திராட்சை ரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். ஜீவன் உள்ளவனை அபிஷேகத்துல இருக்கிறவனை சந்தோஷப்படுத்தக்கூடியது என்னது? திராட்சை ரசம். Ecclesiastes chapter 10 verse 19, and the face is made louder, the mind maketh weary. இந்த வருஷத்துல நீ உன்னுடைய மகிழ்ச்சியை காத்துக்கொள்ளணும். In this year you must preserve your merriness. மனம் உன்னுடைய மகிழ்ச்சி அல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன்னுடைய பலன். Money doesn't matter and that is not your happiness. என்ன நடந்தாலும் சரி, நடந்தாலும் நடக்காம போனாலும் சரி, Whatever மரம் துளிர் விட்டாலும் சரி, விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். உன்னுடைய ரசத்தை நீ விட்டுற கூடாது. மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீ ஒருபோதும் விடக்கூடாது. whatever happens to you, even the fig tree may yield fruits or not, and it may flourish or not, and you should not leave the merriness in this year. சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனமா? Book of Zechariah chapter 9 verse 17. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். வளர்க்கக்கூடிய ஒரு சக்தி. And to have the இந்த power to வருஷத்துல grow. உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு சரியான growth இருக்கணும். There must be a proper growth in the spiritual life in this year. நல்ல வளர்ச்சி இருக்கணும். You must have the proper growth. இதுதான் 7 விதமான தன்மைகள். And these are the 7 aspects. இத நீ விடக்கூடாது. You should not leave it. இத விட்டேன்னா நீ முச்செடியா மாறிடுவே. If you leave, then you will become a bramble. உன்னுடைய ஊழியத்தை விடக்கூடாது. Don't leave your ministry. அதுதான் தேவனுக்கு காணிக்கை. That is offering. உன்னுடைய உபதேசத்துல நீ நிக்கணும். You must stand in doctrines. உன்னுடைய வசனத்துல நீ விடக்கூடாது. அதுதான் உன்னுடைய மதுரம். You should not leave the word of God, that is your sweetness. உன்னுடைய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். Your words must be clear. உன்னுடைய ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் நற்கனிகள் ஆவியின் கனி உள்ளவனா இருக்கணும். The good fruits that come from the above, that must be the spiritual fruits. உன்னுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். And you should be happy and joy in your life. பணமோ பொருளோ வண்டியோ சாவோ வாழ்வோ எதுவுமே உன்னுடைய மகிழ்ச்சியை தடுக்க கூடாது. Money, material or vehicle or life or death, and that should not hinder your joy. உனக்குள்ள ஒரு வளர்ச்சி உண்டாகணும். You must have a growth in you. திராட்சரசம் கன்னிகைகளை வளர்க்கும். And these vine trees will make the plants to grow. கன்னிகைகளை வளர்க்கும். அப்படி வாசிங்க மறுபடியும் அந்த வசனம். தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். அது என்ன கன்னிகைகள்? And who are those maids? கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக உன்னை கற்புள்ள கன்னிகையாக தேவன் நியமித்திருக்கிறார். And the Lord appointed you as a virgin, chaste virgin, as for the sake of the Christ. கன்னிகை தான் போக முடியும். Only the virgin can be taken up. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்காக கற்புள்ள கன்னிகையாக நியமிக்கப்பட்ட நாம்
ஒரு நல்ல வளர்ச்சியாய் வளர்ச்சிக்குள்ள வர வேண்டும். We who are appointed as the chaste virgin to become the bridegroom of Christ, and we should be grown up in a proper way. எல்லாரும் கண்களை மூடு. Let us all close our eyes. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல தாழ்த்திருப்போம். For a while let us all tarry in the presence of God. அபிஷேகத்துல நீங்க நல்லா நிரம்பணும். You must fill well in the anointing. ஆமென். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அது ஒலிவ மரத்தின் அபிஷேகம். The anointing in you is the anointing of olive trees. மரத்தின் அபிஷேகம். Anointing of fig trees. திராட்சை செடியின் அபிஷேகம். Anointing of the wine. நீ அதை விட்டு போகவே கூடாது. You should not go away from it. அபிஷேகத்தை விட்டு கொஞ்சம் கூட விலகிர கூடாது. And you should not depart a little from the anointing. கொழுமையை விட கூடாது. You should not leave your fatness. உன்னுடைய மதுரத்தை விட கூடாது. Don't leave your sweetness. நற்கனியை விட கூடாது. Don't forsake the good fruits. உன்னுடைய ரசத்தை விட கூடாது. Don't leave the essence. இந்த வருஷத்துல சரியான அபிஷேகத்துல நின்னு நீ கர்த்தருக்காக கற்புள்ள கன்னிகையாக வளர வேண்டும். You must stand well in the anointing and you must grow up as a chaste virgin. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். 10 or 15 minutes, let us all close our eyes and bend our knees. நான் மரங்களை அரசால போக மாட்டேன். I will not go to promote or rule over the trees. உலகத்துக்கு பக்கம் போக மாட்டேன். I will not go after the world. உலக போஸ்டிங்ல போக மாட்டேன். I will not go behind the posting of the world. போக மாட்டேன். I will not go towards the pompousness of the world. ஆசீர்வாதங்களுக்கு I will பின்னால not போக go மாட்டேன். behind the blessings of the world. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கறீங்க? How many are going to take the decision? நீ எடுக்கிற தீர்மானத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவர். The Lord is well able to help you for the decision that you take now. ஒரு சாதாரண மரத்துக்கு ஒரு தெளிவான பகுத்தறிவு இருக்கிறது. The ordinary tree is having the discerning spirit. அது சொல்லுது என்னுடைய மதுரத்தை விட மாட்டேன். And it says, I will not leave my knowledge. விட மாட்டேன். I will not leave my fatness. என்னுடைய ரசத்தை விட மாட்டேன். I will not leave my essence. என்னுடைய நற்கனியை விட மாட்டேன். I will not forsake my good நீ fruits. வாயை திறந்து முழங்கால் போட்டு சொல்லுவியா? Open your mouth and can you stay by என்னுடைய still? ஊழியத்தை நான் விட மாட்டேன். I will not leave my ministry. இந்த உபதேசத்தை விட மாட்டேன். I will not leave my doctrines. கர்த்தர் என்னோடு பேசின வசனத்தை விட மாட்டேன். I will not leave the word of God. The Lord speak to me. பரிசுத்தமான வார்த்தைகளை விட மாட்டேன். I will not leave the holy words. ஆவியின் கனிகளை விட மாட்டேன். I will not forsake the spirit of fruits. நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் முன்னேறுவேன். And I will go rejoicing in the Lord. I progress forward. கற்புள்ள கன்னிகையாய் நான் வளர்ச்சி அடைவேன். I will go to the perfection and growth as a chaste virgin. நீ வாயை திறந்து சொல்லும் பொழுதே ஒரு அபிஷேகம் வரும். When you open your mouth and say, the anointing comes upon ஒரு you. வல்லமை உன்னை நிரப்பும். A power will fill you. உனக்குள்ள ஒரு பரிபூர்ண ஜீவன் வரும். A perfect life will comes into you. நீ எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்ற கர்த்தர் உனக்கு அருள் செய்வார். The Lord will grace you to fulfill the decision that you have taken. நீ தீர்மானம் எடு. Take the decisions now. அதுல நிற்க கர்த்தர் உனக்கு கருணை செய்வார். The Lord will grace you to stand in the decision. அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. And how great is his mercy. அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். And his faithfulness will make you great. நீ ஒரு தீர்மானம் எடு. You take a decision now. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார். And the Lord gives condition in every decision that you ஒரு take. பிரமாணம் கொடுக்கிறார். He give laws in every நீ decision. ஒரு பிரமாணத்துல உண்மையா இருந்தால் அவர் உனக்கு உண்மையா இருப்பார். If you be faithful in the laws that you have taken, and he will be faithful நீ to அவரை you. விட்டுவிட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். If you forsake, and he will forsake you. நீ அவரை அண்டிக் கொண்டால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். If you come near him, and he will bless you. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? How many are going to take decisions? உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you lift up your right hand and can you sing? ஆண்டவரே இந்த வருஷத்துல தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னுடைய ஊழியத்தை விட மாட்டேன். I will not leave the ministry where the God and man honor it. தேவர்களும் மனிதர்களும் புகழுகிற என்னுடைய கொழுமையான உபதேசத்தை நான் விட மாட்டேன். I will not leave the fatful of her doctrines where the man and God honor it. என்னுடைய மதுரத்தை நான் விட மாட்டேன். I will not forsake my sweetness. என்னுடைய நற்கனியை நான் விட மாட்டேன். I will not forsake the good fruits. என்னுடைய ரசத்தை நான் விட மாட்டேன். I will not forsake the essence. நான் உலகத்துக்கு பின்னால் போக மாட்டேன். I will not go after the world. மனிதன் பின்னே போக மாட்டேன். I will not go after the man. மாம்சமானவனுக்கு பின்னால் போக மாட்டேன். I will not go after the fleshly nature of பணத்துக்கு man. பின்னால் போக மாட்டேன். I will not go after behind உலக ஆடம்பரத்துக்கு பின்னால் போக மாட்டேன். I will not go after the pompousness of this world. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் And எடுக்கிறீங்க? how many are taking such decisions? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கூட்டத்துல கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். For such a people, you will receive the grace of God. நீ ஜீவிக்க முடிவெடு, ஜீவிக்க பலன் தருவார். Take a decision to live, the Lord will give you grace and live to forever.
ஆமென் ஆமென். அபிஷேகத்துல 4 காரியங்கள் இருக்கிறது. There are 4 things in the anointing. ஒன்று கொழுமை, ஒன்று மதுரம், ஒன்று நற்கனி, ஒன்று ரசம். One is fatness, sweetness and good fruit and essence. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நீங்க வெளியரங்கமா பார்த்தா இந்த மரங்கள் எல்லாம் சாதாரண மரங்கள் போல இருக்கும். When you see outwardly the trees are ordinary outside. அது ஒரு கரடு முரடா இருக்கும். And it is full of crooked. கரடு முரடா இருக்கும். And it is of crooked. பார்க்க அழகு இல்லாம இருக்கும். It seems no beautiful. ஆனா அதுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கு. But there is life inside it. இந்த மண்ணுக்குள்ள இருந்து இந்த தண்ணிக்குள்ள இருந்து அந்த தண்ணி உள்ள போக போக அந்த ஜீவன் கொஞ்சம் கொஞ்சமாய் மதுரமாய் மாறும். When the water enter into the soil and that life becomes a sweetness to the plants. ஒருவேளை இந்த மாலை வேளையில உன்னுடைய ஜீவியம் கரடு முரடா இருக்கும். Sometimes your life may be of crooked. இந்த அபிஷேகங்கிற ஜீவன் வர வர அது கொழுமையாய் மாறும். When this life called anointing comes inside you, it becomes a fatness. The Lord will change your life for sweetness. ஒரு விலையேறப்பெற்ற ரசமாய் மாற்றுவார். And you will make you as a precious essence. ஆமென். உன்னை நற்கனி கொடுக்கக்கூடியவனாய் மாற்றுவார். And the Lord will change you that you bear the good fruits. ஒரு அபிஷேகம் வரட்டும். Let the anointing comes. ஒரு அபிஷேகம் உன்னை குணமாக்கட்டும். Let the anointing heal you. ஒரு அபிஷேகம் உன்னை பலப்படுத்தட்டும். Let the anointing strengthen you. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். அபிஷேகத்தோடு நீ ஒரு தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறார். You take a decision with anointing, the Lord is going to strengthen you. இன்னும் ஒரு 5 நிமிடம். 5 minutes. அந்த அத்திமரத்தின் வல்லமை உனக்குள்ள வந்தால், when the power of the victory comes, அது மதுரம் மாத்திரம் அல்ல, not only sweetness to you. எசேக்கியாவினுடைய மேல அந்த அத்திபல அடையை போட்ட உடனே சுகம் கிடைத்து விட்டார். But the lump of fig was fell upon இப்பொழுது அந்த அபிஷேகம் வரும் பொழுது உனக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாயிரும். when the anointing comes and there comes a life in you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? நீ எடுக்கிற தீர்மானத்துல தான் இதெல்லாம் இருக்கு. And in the decision that you take, it is vested upon you. என்னுடைய மதுரத்தை விட மாட்டேன். I will not forsake my sweetness. எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, நான் அதை விட anointing I will not forsake.
ஆமா ஆமா. பேதுரு தீர்மானம் எடுத்தான். Peter took decision. நான் எல்லாரும் ஒரு நாள் நான் ஓட மாட்டேன். Even everyone may go away, I எல்லாரும் will not go மறுதலிச்சாலும் away. நான் மறுதலிக்க மாட்டேன். Even others may despise, I will not despise. நான் உமக்காக மரிக்கவும் காவல்ல இருக்கவும் நான் ரெடியா இருக்கிறேன். I am very ready to die for you and stay in prison. பட் தீர்மானம் எடுத்தா அவனால என்ன செய்யல முடியல. He took decision but he could not. ஏன்? Why? அவனுக்கு என்ன இல்ல அப்போ? அபிஷேகம் இல்ல. There was no anointing to him. ஆனா பிற்காலத்துல இந்த அபிஷேகம் வந்தபோது But when the anointing came on the latter days, நின்னா he stood. தைரியமா நின்னா. And he stood firm and bravely. அவனை சிலுவையில அறைய போறான்னு சொன்னாங்க. They said they will be crucifying on the cross. அவன் சொன்னா என்னுடைய எஜமான வந்து நீங்க சிலுவையில நேரா அறைஞ்சிட்டீங்க, நான் பாத்திரம் நல்ல, என்னைய தலைகீழ சிலுவையில அறையன்னு ஒப்பு கொடுத்தான். And he said, I am ready to accept me as an hang me upside down. ஆனா பவுல் தீர்மானம் எடுத்தான். Paul took decision. நான் கிறிஸ்துவின் நிமித்தம் எருசலேமிலே மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to die in Jerusalem for the sake of காவலில் Christ. இருக்கவும் சாகவும் ஆயத்தமா இருக்கிறேன். I am ready to stay in prison and die for அவன் Christ. பின்வாங்கல. And he did not turn காரணம் back. அபிஷேகத்தோட அந்த முடிவெடுத்தான். Because with the anointing, I will take இன்னைக்கு நீ decision. அபிஷேகத்தோடு ஒரு தீர்மானம் எடுக்கிறாய். You are going to take a decision with anointing. அப்படியானால் நீ ஒருபோதும் பின்வாங்க மாட்டாய். If so, you will never turn back. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நம்ம கூட்டத்தை முடிக்க போறோம். எல்லாரும் முழங்கால் நின்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். And we are going to end up the meeting. Let us all stand on knees and take a decision. காத்திருப்பு கூட்டம் ரெஸ்ட் எடுக்கிற கூட்டம் கிடையாது. Tiring meeting is not taking rest. உனக்கு எப்படி பலவீனம் வரலாம், எப்படி சோர்வு வரலாம், எப்படி நீ தூங்கலாம். How can you become weak and how can you sleep and how can you become பிசாசு weary? உனக்குள்ள ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டான்னு அர்த்தம். If so, the Satan have made a strong foundation in you. இன்னும் ஒரு 5 நிமிடம் 5 minutes. நீ ஒரு தீர்மானம் எடுத்து தான் நீ இப்ப ஒப்பு கொடுக்க போற. You are going to surrender by taking a decision. உன்னுடைய தீர்மானத்தில் நான் என்னுடைய கொழுமையை, என்னுடைய மதுரத்தை, என்னுடைய நற்கனியை, என்னுடைய ரசத்தை நான் விட மாட்டேன். I will not forsake my sweetness and fatness and good fruits and essence in my life. கிறிஸ்துவுக்காக மரிப்பேனே தவிர நான் பின்வாங்க மாட்டேன். I will die for Christ. I will not turn back. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்க? How many are going to surrender? அந்த சிந்தையோடு ஒரு ஜெபம் பண்ணு, ஒரு அபிஷேகம் வரும், நீ ஜெயிப்பாய். With that mind you surrender, take a decision and you Hallelujah. will overcome and receive Hallelujah. anointing. ஆமென். ஆமென். உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர், எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் தானே? உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். தீர்மானம் எடுக்க முடியுமா? இந்த சபையில் உள்ள அவ்வளவு பேர் ஓடி போயிட்டான், விடு, ஆனா நான் நிற்பேன் கர்த்தாவே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த வல்லமை என்னை பிரிக்க முடியாது. எனக்காக ஜீவனை கொடுத்தவரே என்னை விட்டு பிரிக்க முடியாது. உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர்.
மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி எனக்காக நீர் மரித்தீர் மரித்தீர் எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். எல்லோரோடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும். பிசாசு ஓடட்டும். எல்லோரும் மூடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். 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 ஹல்லேலூயா. ஆம். எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இடைப்பட்டிருக்கிறார்? How many of you the spirit of God எத்தனை dictates? பேர் தெளிவான முடிவு எடுத்திருக்கீங்க? How many have taken the proper decisions? பயப்படாதீங்க. Do not fear. நீங்க முடிவு எடுக்கும் பொழுது பிசாசு போராடுவான்லாம் பயப்படாத. Do not fear when you sit and try with you and take decisions. அவன் தலையை நசுக்கி விட்டாய். When you took decisions, you have crushed his head. நீ முடிவு எடுக்கும் பொழுதே சாத்தானை காலின் கீழே கொண்டு வந்து விட்டார். When you took decisions, you brought Satan under your நீ feet. எப்ப பிரதிஷ்டை பண்ணியோ அப்பொழுதே அவன் ஓடி போய்ட்டான். When you dedicated yourself, have fleeing away from you. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் உன்னை நிலைநிறுத்தும். Establish you. ஹல்லேலூயா. உன் மதுரத்தை விடாதே. Do not leave your sweetness. உன் கொழுமையை விடாதே. Forsake not your fatness.
ஆமா, நீ தெளிவான முடிவெடு. You take a clear decision. என்னுடைய பைபிள் ரீடிங் நான் விட மாட்டேன். I will not leave my Bible reading. என்னுடைய அதிகாலை ஜெபத்தை விட மாட்டேன். I will not forsake my early morning prayers. என்னுடைய முழங்கால் ஜெபத்தை விட மாட்டேன். I will not forsake my kneeling prayer. கைகளை உயர்த்ததை விட மாட்டேன். I will not forsake my lifting up of my hands. என் ஊழியத்தை விட மாட்டேன். I will not leave my ministry. என் உபவாசத்தை விட I மாட்டேன். will not leave my fasting prayers. என்னுடைய விசுவாசத்தை நான் விட மாட்டேன். I will not leave my faith. என்னுடைய பிரதிஷ்டையை நான் விட மாட்டேன். I will not leave my consecration. நீ ஒவ்வொன்னும் சொல்லும்போது பிசாசின் தலையில ஒவ்வொரு சம்மட்டி அடி மாதிரி அடிக்கும். When you tell everything and you feel that you are going to beat him like a hammer on the head of Satan. Hallelujah, hallelujah. Tidabaka dabaka tidabaka tidabaka tidabadia. ஆம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய பிரதிஷ்டைகளை ஒன்று கூட புதுப்பிக்கும்படியாக கொடுத்த ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கொழுமை, மதுரம், நற்கனி, ரசத்தை விடாமல் பாதுகாக்க நிலை நிற்க கர்த்தர் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை இந்த மாலை வேளையில ஒவ்வொருவருடைய சிரசிலும் கர்த்தர் ஊற்றினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னும் கற்புள்ள கன்னியாக வளர்ந்து அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோ பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய சமூகத்துக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்தீர். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வந்த நேரம் முதல் நேர் வரை ஆவியானவர் எங்களிடமத்தில் அசவாடி நேர் ஆவியானவர் எங்களிடமத்தில் இறங்கினீர். இந்த மாலவெளியில் நம்முடைய ஒவ்வொருவரும் அபிஷேகத்தினால் இந்த ஆவியினால் நிறைத்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையின்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி நாட்களில் கிருபை தரும்படியாக வேண்டிய தாவே, அந்த ஒளிவு மறைத்து போல நாங்கள் கொழுமையுள்ளவர்களாய் மாறும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவரே, எங்கள் ஸ்தோத்திரம் எந்த விதத்தில் எங்கள் தாவே. ஆண்டவரே, நாங்கள் கத்தாவே எங்களுடைய கொழுமையை நாங்கள் விட்டு விடாதபடி கத்தாவே, இந்த ஆவியல் ஆண்டவரே தன் முதற்பலனை கொழுமையை கத்தருக்கு செலுத்தினது போல நாங்களும் ஒவ்வொரு நாள் எங்களுடைய ஜீவபலியாய் கத்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்க எங்களுடைய ஆவி ஆத்ம சரித்து ஒப்பு கொடுத்து உமக்கென்று பானபலியாய் ஜீவபலியாய் வார்க்கப்பட ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக வேண்டிய கத்தாவே. அந்த அத்துமரத்தை போல கத்தாவே மதுரத்தை நற்கனி எங்களுக்கு ஜீவத்தில் தரும்படியாக வேண்டிய கத்தாவே. அந்த மதுரம் கத்தாவே வேதவசனத்தை காட்டுகிறது. ஆண்டவரே, இந்த வேதவசனத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாயிருக்க ஆண்டவரே, வேதமாகி அந்த கத்தாவே தேன் கூட்டிலிருந்து ஒழுகிறதான மதுரமாகிய கத்தாவே கர்த்தருடைய வசனத்தை நாங்கள் உட்கொள்ள கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தார். ஆண்டவரே, ஆவியானவரே எங்களை நற்கனி உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். தேவன் கத்தா பரத்துக்குரிய ஞானத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இந்த வருடம் முழுது நாங்கள் நற்கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். எங்களை ஒருவரையும் கத்தாவே திராட்சரசமா எங்களையும் கூட மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம். திராட்சரசம் கன்னிகளை வளர்க்கும் ஆண்டவரே. திராட்சரசத்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது கத்தாவே. எங்களோட மகிழ்ச்சியை நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே. ஆண்டவர், இந்த வருடத்திலும் கூட நாங்கள் கற்புள்ள கன்னிகளாய் வளர்க்கப்பட்ட கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் உண்மை சந்திக்கிறவங்களா எங்களை மாற்றும்படியாக வேண்டிக்கு வரங்கத்தாவே. இந்த மகிமையான அனுபவத்தை நாங்கள் காத்துக்கொண்டு எப்படியாவது நாங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு நாங்கள் கத்தா மற்றவங்களுக்கு சாட்சியலா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மதுரமானவர்களா நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்ய முடியாது வேண்டிக்கு வரோம். கேட்ட வார்த்தை ஜீவிக்க கிருபதாரும் இரவு ஜெபத்தை ஆசீர்வதிக்க முடியாது வேண்டிக்கு வரோம். நாளைக்கு நடக்கதான பரிசுத்த ஆராதனை நீர் நடத்தி ஆசீர்வதி தொடர்ந்து உம்முடைய சமூகம் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துற விரும்பியாக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து எல்லா மக்களையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்தார். இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம்.